அப்போ இந்த உற்சாகமான ஆவி தான் உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில் அநேக ஆசீர்வாதத்துக்கு அது காரணமான ஊற்றாக இருக்கிறது. அப்போ அந்த உற்சாகமான ஆவியை தாவீது ராஜா கேட்குற, நல்ல கவனிங்க, ஒரு ராஜா, அவர் கர்த்தருடைய இருதயத்தை கேட்ட ஒரு தாசன், நல்ல ஒரு ஆராதனை வீரன், நல்லா துதிக்கிறவன், நல்லா ஆராதிக்கிறவன், சகல கிருபையின் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டவன், தீர்க்கதரிசி. அவன் சொல்கிறான் பாருங்க, ஆண்டவரே உம்முடைய உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி கிருபை செய்யுங்க அப்படி சொல்லி அவன் ஜெபிக்கிறது வேதம் காட்டி கொடுக்கிறது. இந்த உற்சாகமான ஆவி ஏங்க நமக்கு தேவை அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா, முதலாவது ஒரு காரியத்தை பாருங்கள். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிங்க. இந்த உற்சாகமான ஆவி நமக்குள்ளே இருந்தால் என்ன கிடைக்குமா? நான் உற்சாகமாய் அப்படி செய்தால் ஆமென் எனக்கு பலன் உண்டு. நல்லா கவனிங்க, என்ன உண்டு? பலன் உண்டு. பலன் உண்டு. போதும், நல்லா கவனிங்க. உற்சாகம் உங்களுக்குள்ள இருந்தா ஐயா உங்களுக்கு பலன் உண்டு, ஐயா பலன் உண்டு, நிச்சயம் அதனால ஒரு பலன் கிடைக்கும் சொல்லி ஆண்டவர் சொல்லி வச்சிருக்கார். ஆண்டவர் எழுதிட்டார்னா அது மாறாத தீர்ப்பு. அல்லேலூயா. அதை பார்த்துங்க. இரண்டாவதாக, உற்சாகம் ஆவி நமக்குள்ளே இருக்கும்போது நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் என்ன பாருங்க. 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. அவனவன் விசனமாயும் அல்ல, ஆமென் கட்டாயமாயும் அல்ல, ஆமென் தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். ஆமென் உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். ஆமா, உங்ககிட்ட உற்சாகம் இருந்தா அந்த உற்சாகத்தின் ஆவி உன்னை தாங்குதுன்னா வசனம் சொல்லுது, தேவன் என்ன பண்றாராம்? உன் மேல பிரியமாக இருக்கிறார். நல்லா கவனிச்சுக்கலாம். அப்போ உற்சாகம் இருந்தால் எனக்கு ஒரு பலன் இருக்கு ஐயா, உற்சாகம் எனக்குள்ளே இருந்தால் தேவன் என் மேலே பிரியமாக இருக்கிறார் ஐயா. அது மாத்திரம் இல்லை, நம்ம வாசித்த தலைப்பு வசனம் சங்கீதம் 51:12 சொல்லுது, உற்சாகமான ஆவி என்ன பண்ணுமா? என்னை தாங்கும். நான் சோர்ந்து போன நேரத்தில் என்னை தாங்கும், நான் பலவீனமாக இருக்கிற நேரத்தில் என்னை தாங்கும், நான் கண்ணீர் விடும்போது அது என்னை தாங்கி பிடிக்கும். நீ அழாத, நீ சோர்ந்து போகாத, கர்த்தர் உன் கூட இருக்கிறார். அந்த உற்சாக ஆவி தான் உங்களை ஓட வைக்கும். அப்போ நல்லா கவனிங்க, ஏன் தாவீது உற்சாகமான ஆவி எனக்கு தாங்கப்பா அப்படின்னு சொல்லி கேட்டார்னா, அருமையான தேவனுடைய பிள்ளைகள், அதில் இவ்வளோ ஆசீர்வாதம் இருக்குது. அந்த உற்சாகமான ஆவி இருந்தால் என் வாழ்க்கையில் என்னங்க நடக்கும்? என்ன நடக்கும்? யோசனை பண்ணி பாருங்கள். ஏன் ஒரு மனுஷனோட வாழ்க்கையில் உற்சாகமான ஆவி வேணும்? ஏன் தாவீது அது ஸ்பெசிஃபிக் பண்ணி வேறு யாருமே கேட்டதில்லை? நீங்கள் பைபிள் வாசித்து பாருங்கள், யாரா ஒருத்தராச்சும் ஏசப்பா எனக்கு உற்சாகமான ஆவியை தாங்கன்னு ஜெபம் பண்ணதை நீங்கள் வேதத்தில் எங்கேயும் பார்க்க முடியாது. இந்த ஒரு இடத்துல தான் பார்க்க முடியும். அப்போ நல்லா கவனிங்க, இந்த உற்சாக ஆவியில் என்னங்க இருக்குது? அந்த ஆவி ஒரு மனுஷனுக்குள்ளே வரும்போது அவன் என்னவா மாறுவான், என்னெல்லாம் செய்யப்படும், அவனோட வாழ்க்கை எப்படி மாறும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா